அதிமுகவிலிருந்து விலகிச் சென்றவர்களால் பாதிப்பு இல்லை என்றாலும் அவர்களின் வருகைக்காக தாயுள்ளத்தோடு காத்திருப்பதாக தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் OS மணியன் தெரிவித்தார். நாமக்கல்லில் பேசிய அவர், பேச்சுவார்த்தைக்கு தாங்கள் தயாராக இருப்பதாகவும், ஆனால் அவர்கள்தான் வர மறுப்பதாகவும் குறிப்பிட்டார். ஒரு சிறு எண்ணிக்கையில் இருக்கிறவர்கள் பிரிந்து சென்று விட்டதால் அல்லது பிரிந்து போய்விட்டதால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நஷ்டம் என்பதோ அல்லது அதனால் ஏதேனும் இழப்பு என்பதோ கண்டிப்பாக கிடையாது. ஆனாலும் இந்த இயக்கம் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுடைய உழைப்பால் சிந்தியிருக்கிற இரத்தங்களால் உருவாக்கப்பட்டிருக்கிற இயக்கம். இந்த இயக்கம் மாண்புமிகு அம்மா அவர்கள் 100 ஆண்டு காலம் எனக்கு பின்னாலும் வாழும் வளரும் தொண்டாற்றும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே தான் தாயுள்ளத்தோடு அனைவரும் வாருங்கள் என்று அழைக்கிறோம். வருவார்கள் என்று நம்புகிறோம். தமிழகத்தில் உள்ள 1167 கூட்டுறவு கைத்தறி சங்கங்களில் 980 சங்கங்கள் லாபத்தில் இயங்குவதாகவும், மீதமுள்ளவற்றையும் லாபத்துடன் இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் OS மணியன் கூறினார். முன்னதாக நாமக்கல்லில் 15 லட்சம் ரூபாய் செலவில் நவீனமயமாக்கப்பட்ட கோஆப்டெக்ஸ் நிறுவனத்தை அமைச்சர்கள் OS மணியன், தங்கமணி மற்றும் சரோஜா ஆகியோர் திறந்து வைத்தனர்.